அக்ஷய் விஷ்ணு பிரம்மா நந்தி அதிகாரி பூரா நாக்கை கடிக்காதடா, நாக்கை கடிக்காத. என்ன சும்மா கோமாளித்தனமாக நாங்கள் எல்லாம் வெளியில் உட்காந்துருக்கோம், கணக்கு போட்டு நடத்தோம்னு நினைக்காதா, கோமாளி எங்களை நினைக்காதா, புரியுதா? 7 ஜென்மம் உட்காரல நடத்தலை, நாசம் பண்ணி வச்சிருக்கிய பூமியில் மானிட பிறவி தூக்கி போட்டு மிதிச்சு போடுவார். ஒழுங்கா போ பேப்பர் செல்லாதுன்ட்டார், பேப்பர் வச்சு அடித்தவன் ஓட்டினவன் பச்சவன் தூக்கி போட்டு மிதிச்சு போடுவார். அதையும் பார்த்துக்கோ. அதுதான் பேப்பரை காலி பண்ணு, பேப்பரை தெரியக்கூடாது, என் கண்ணுக்கு தெரியக்கூடாதுன்ட்டார். புரிஞ்சுக்கோ. இப்போ எல்லாவனும் உள்ளே மாட்டு தான், எல்லாவனும் சிக்கலை ஏற்றுவான், ஏற்றிட்டு தான் வருவான். இப்போ எல்லாவனுமே கிளியராக சிக்கலை வழக்கறிஞர் வச்சு ஏற்றுவான். இப்போ ஐயா ஏற்றுவார், ஏற்றுறா இவனை ஏற்றுறா, அவனை ஏற்றுறா, அவனை ஏற்றி இவனை ஏற்றுறா கண்டார் வழி மனை ஏற்றுறா, உள்ளே கிடக்கட்டும். அந்த நேரம் கணக்கு எடுக்கல, உள்ளே தூக்கி செயலரில் ஏற்றி போடுவார். முக்கால் சத்தியம் புரிஞ்சிக்கோ. கொலப்படியில் ஒரு நீதிபதியை பூராமே கொலப்படியில் வச்சுட்டான். கடவுளவே குழப்பு தானே. இங்கே உட்காந்துருக்காரு, சர்ச்சையாக உட்காந்துருக்காரு. அரசியல்வாதி, 10,000 கோடி எல்லாம் கவர்மெண்ட் வேலை ஆக்கிறவன் அனைத்து வேறவே குழப்புதாடா. அப்போ நீதிபதியை சர்ச்சை எப்படி குழப்புவான்? எப்படி மாநிலத்தில் நடத்துகிற நீதிபதியாக எப்படி குழப்புவான்? இவரவே குழப்பு வந்த கணக்கு போன அவர் பூமியில் இறங்கியிருக்காரா, கணக்கு எடுக்காரா. இது அவர் சொத்து, பூமி அவர் சொத்து. ஏன் சொத்து, ஏன் புளுத்தின சொத்து நீ நினைக்காத. சுவை சம்பாத்தியத்துக்காரன் தான் நிற்காரா. கடவுளை பார்த்துக்கோங்கடா. சுவை சம்பாத்தியம் இவருடைய சொத்து. எத்தனை ஒரு ஜென்மத்துக்கு 700 வருஷம், 7 ஜென்மத்துக்கு முன்னாடியே சொத்து தேடிட்டார். நீ மானிடப்பே 50 வயசு 60 வயசு 70 வயசு கிடக்கிற முட்டாப்பே எழுதி வச்சு நாக்க போட்டு நக்குத. அதுதான் உன் பொண்டாட்டியே விலைக்கு உள்ளே உட்காந்து நக்குடாங்காரு. புரியுதா இல்லையா? நல்லா நக்குடான்ட்டார். புரிஞ்சுக்கோங்கடா. கணக்கு சுய சம்பாத்தியம் தான் நிற்காரு, பார்த்துக்கோங்க. இதுக்கு நீதிபதிகளுக்கு தெரியும், ஜட்ஜி கோட்டாருக்கு தெரியும், வழக்கறிஞர்கள் பேர்வாய் தெரியும். பேர்வாய் இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு தெரியாது, ஆணும் பெண்ணுக்கும் சரியா. அவர் சொத்தாங்க அப்படின்னு இப்போ உள்ள ஜென்ரேஷன் பேசுவோம் வழக்கறிஞர்களில். புரியுதா? முதியோர்கள் வழக்கறிஞர் உள்ள வழக்கு ஆடுதானா அவனுங்களுக்கு தெரியும். ஆஹா, சிவன் சொத்து, ஐயா சொத்து, ஐயா பூமி தான், எல்லாமே நீதிமன்றத்தில் இருக்குன்னு அவங்கள உள்ளே உட்காந்து அவங்கள 4 பேர் பேசுகிற கொட்டு அடித்து மேலே அடித்து பிபி ஊதிடுவாங்க. சரியா? ஒழுங்கா போ. எல்லாரும் மாட்டி தான் உட்காந்துருக்க கூவ மாதிரி. டவுசரை மாட்டிட்டு வர, பேண்ட் சட்டையை மாட்டி வர, வெள்ளை வெட்டியை கட்டிட்டு ஆட்டிட்டு வர, தூக்கி உள்ளே விட்டு சொருவி நச்சிருவாங்க நைய நெருங்க. புரியுதா? இல்லை முட்டாப்பேல இராணுவ வீரர்கள் ஐயாவை பார்த்துட்டானா, அது சவுதியாக இருந்தாலும் சரி, நரகலாக இருந்தாலும் சரி, படுத்து உருண்டு வந்து தாண்ட கையெடுத்து கும்பிடுவான் கடவுளே அப்படின்னு. மானிட பேலை இங்கே உள்ள தமிழ்நாட்டில் உள்ள, அதான் தமிழ்நாட்டுக்கார மோசமான பையன் அப்படிங்கிறல. தமிழ் வார்த்தை பேசுகிறவன் மோசமான மட்டத்தில் மட்டமான பையன் அப்படிங்கார். புரியுதா? அதான் கணக்கு போடுறாரு. புரியுதா? முழிச்சிட்டே வரானே. இப்போ ரோட்டுக்காட்டில் போகிறானா, கோயில் குளத்தில் எங்கே என்ன இருக்குன்னு முழிக்கானேம்மா. இங்கே தமிழ்நாட்டுக்காரப்ப அங்கே என்ன அள்ளலாம், என்னத்தை ஓட்டலாம்னு இல்லை நல்லா பிதிக்கி போடுவார். பார்த்துக்கோ, பிதிக்கி சாணி வெளியே வந்து போடுவோம். அதையும் பார்த்துக்கோ. இறங்கி தமிழ்நாடு முழுவதும் அலசுதார். இந்த 41 பேர் இல்லை அவன் மாநாடு போட்ட பூராவன் ஜனநாயக ஓட்டு இனிமேல் கேன்சல் அடிச்சிடுவார். ஜனநாயக ஓட்டு இனிமேல் பூரா மீட்டிங் போடுதானா, அங்கங்கே மீட்டிங்கு இனிமேல் வராரா. மீட்டிங்கெலாம் போட முடியாது. அங்கங்கே மைக்கை பிடிச்சிட்டு குழல் ஊதி கொட்டு மேலே அடிக்கலை. நாங்கள் 2026 என் பொண்டாட்டி புள்ள பேரம்பேத்தி வரைக்கும் காலை 2 தோளில் தூக்கி போட்டு நாங்கள் நடத்துவோம் நீ நினைக்க. வெதரை கசக்கிடுவார். இப்போ வெதரை கசக்கி விட்டுருவார். வெதரை கசக்க என்னன்னு தெரியுமாடா? இந்த கைலாசத்தில் ஈஸ்வரன் மவனை ஏமாற்றி எழுதுனா பார்த்தியா, அவன் மவன் இந்த கிணறு இருக்கான், இந்த இருக்கிற ரூம்பு, இந்த ரூம்பில் நின்று ஷிப்பை திறந்து காட்டினான். அப்போ அந்த வெதர் கணக்கு போடுதார். கடவுளுக்கு முன்னாடி ஈஸ்வரன் பரமசிவன் கடவுள் உச்சியில் உட்காந்துருக்காருன்னா மானிடப்பே இப்படி செய்யக்கூடாது. அதுக்கு தான் இந்த வெதரை கசக்க எடுக்கார். வெதரங்க காட்டினான்டா, என் வெதரு என் புடுக்கு இருக்குன்னு காட்டினான், சிப்பை திறந்து காட்டினான். அப்போ எவ்வளோ கொழுப்பு அவனுக்கு, ஈஸ்வரன் அவனுக்கு கோவம் வருமாறாதா? அந்த கோவம் வந்தது இன்றைக்கி கணக்கு வெளியே விடுதாரு. வெதரை கசக்கிறது, காய் அடிக்கிறது கணக்கு போடுதார். அடுத்து 32.4 சென்ட் எழுதினவன் மது போதை கறி எல்லாம் வாங்கி தின்னுட்டு இவருக்கு முன்னாடி நின்று மோத்திர மோளதான். அப்போ கக்கூசை குடிடான்னு போட்டாரா, கக்கூசில் மோந்து குடிடான்னு நீ போட்ட கக்கூசு தப்பு செய்ய போதாண்டா. அந்த தப்பு கணக்கு கடவுள் விடுதாரு. மானிட பேகளா இவ்வளோ பெரிய தப்பாடா. ஒருத்தன் சிப்பை திறந்து காட்டுதான், ஒருத்தன் போதையில் அடிச்சுட்டு மோளுதான், எதுக்க நின்று மோளுதான் வேட்டியை திறந்து விட்டு. அப்போ அவனுக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கும். ஆண்டா கொழுப்படுத்த வேலா, அறிவெட்ட வேலை. அதுக்கு தானே கணக்கு. வெதரை கசக்கிறது, கக்கூசில் மோந்து குடிடான்னு கணக்கு போடுதாரு கடவுள். எனக்கு முன்னாடி சேட்டை பண்ணாத, சேட்டை பண்ணால் ஓப்பனாக பப்ளிக்காக கடவுள் தான் கணக்கு கொடுக்க முடியும். உன்னை படைக்கிறது கடவுள் தெரியா.
அகம்பாதம் முடிச்சவைகளா மானிட பேய்களா இந்த கணக்கெல்லாம் நாங்கள் நாக்கில் விட வேண்டியிருக்கேன். அதை துப்பி கழிச்சிட்டோம். முக்கால் சத்தியம்.